Hi trader. Today pre-market report. The next tomorrow pre-market analysis. So tomorrow வந்து நம்மளுக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே. ஸோ அதனால நம்மளோட ட்ரேடிங் பிளானை நம்ம ஒரு 60%க்கான ட்ரேடிங் பிளானை இந்த வீடியோ நம்ம தெளிவாக அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கான ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணுற லெவலுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அக்யூரேட்டாக ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக பில்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்த லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா 23,950, 24,000 க்ரூஷியல் லெவல் சப்போர்ட். ஸோ இங்க இருந்து மார்க்கெட் சப்போர்ட் அடிச்சுன்னா 24,600 போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறதா ப்ரீவியஸ் அனாலிசிஸ் வீடியோல நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருந்தது. ஸோ மார்க்கெட் மார்னிங் பார்த்தீங்கன்னா நியூட்ரலா ஓப்பன் ஆன மார்க்கெட். ஸோ நான் எதிர்பார்த்தது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 பாயிண்ட் போயிருந்துச்சுன்னா இந்த ஃபுல் டவுன் ட்ரெண்ட் மூவ்மெண்ட் நம்ம கேப்சர் பண்ணிருக்கலாம். இந்த இடத்துல எனக்கு பெருசா வந்து ஐடியா இல்லை. நான் இந்த ஒரு 10 பாயிண்ட் போகும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். 24,130, 24,160 எனக்கு ரிவர்சல் பாயிண்ட். இதை தான் நம்ம லைவ்லேயே மென்ஷன் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ லைவ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே தான், இங்க எதுவும் சேஞ்சஸ்லாம் ஆகாது. ஸோ அங்க இருந்து மார்க்கெட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா செல் ஆனா, பட் நம்மளுக்கு போன லெவல் பார்த்தீங்கன்னா 24,120, ஒரு 10 பாயிண்ட் மிஸ்ஸிங். அங்க நம்மளுக்கு இந்த கேண்டில் ஒரு 10 பாயிண்ட் மேலே ஏறி கிடைச்சிருச்சுன்னா ஸோ நம்மளோட ட்ரேடிங் பிளான 100% நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிருக்கலாம். 950 வரைக்கும் நம்மளோட டார்கெட். ஓகே, ஸோ 950 வரைக்கும் மார்க்கெட் வந்திருக்கான். 950ல இருந்து நான் எதிர்பார்த்தது அப் ட்ரெண்ட் தான். இந்த இடத்துல எனக்கு ஒரு அப் ட்ரெண்டுக்கான என்ட்ரி கிடைச்சிச்சு, டேவோட லோவா ஸ்டாப் லாஸா வச்சுக்கிட்டு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட ரீபேலன்சிங் டே. ஸோ ஆல்ரெடி நான் வந்து லைவ்லேயே ஷேர் பண்ணியிருந்தேன், ப்ளஸ் நம்மளோட டெலிகிராம்லேயே ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால மார்க்கெட் வந்து கொஞ்சம் வால்டாலிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த என்ட்ரியை வந்து அவாய்ட் பண்ணோம். இப்போ நம்மளோட ரிப்போர்ட் பேஸ் பண்ணுற அளவுக்கு இன்னைக்கு நோ என்ட்ரி, ஒரு 10 பாயிண்ட்ஸ்ல ஒரு என்ட்ரி மிஸ் ஆயிடுச்சு. இங்கே வந்து கன்ஃபர்மேஷன் கிடைச்சது 3 o'clock நிஃப்டியோட ரீபேலன்சிங் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. அதாவது நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, நிஃப்டி நெக்ஸ்ட் 50, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வெயிட்டேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டாக்கை வந்து உள்ள வந்து கொண்டு வர்றது, வெளியே எக்ஸிட் பண்றது, அதாவது இண்டெக்ஸ்க்குள்ள. ஸோ இந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தனால நம்ம ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணியாச்சு. மார்க்கெட் இப்பயும் 24,950 தான் சப்போர்ட்டா ஆக்ட் பண்ணியிருக்கு. இல்லை சின்ன சிம்பிளா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, 950க்கு பிலோ போயிருச்சு. நீங்க சொன்னது 950 தானே சொன்னீங்க அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. இப்போ நான் 949ல ஒரு லெவல் டிராப் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, 944 ஓகே. ஸோ இந்த லெவல் வச்சுக்கோங்க. 951ல ஒரு லெவல் டிராப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 951 லெவலில் பார்த்தீங்கன்னா இதுதான் பிரேக் அவுட், ஃபேக் பிரேக் அவுட். அதுக்கு அடுத்து மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிறது எல்லாமே பாருங்க, கிட்டத்தட்ட 1245ல இருந்து மார்க்கெட் இதே ரேஞ்சுக்குள்ள தான் சஸ்டெயின் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு பிலோ வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் வச்சு அதோட லோ உடச்சு போக ட்ரை பண்ணவே இல்லை. ஸோ டேவோட லோவும் இன்னமும் நம்மளுக்கு சப்போர்ட்டா ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு. நாளைக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி பார்க்குற லெவலுக்கு 1 hour கன்ஃபர்மேஷன் இதான். எப்பொழுதும் 950ல இருந்து என்ன எதிர்பார்த்தோமோ, ப்ரீவியஸ் அனாலிசிஸ்ல என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அதே சேம் தான் இங்கேயும். 24,950 தான் சப்போர்ட் ஏரியா, அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. 24,000 சப்போர்ட்டுக்கு பிலோ வருதுன்னா மார்க்கெட் நம்மளுக்கு 23,600க்கு டிராவல் பண்ண ரெடி ஆகும். 24,950, 24,000லேயே சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிறப்ப தான் நம்மளுக்கு 24,600 வரைக்கும் போகும். இப்போ நாளைக்கான ட்ரேடிங் பிளான இதுதான் எனக்கு இருக்கு. எப்படி நாம என்ட்ரிஸ்க்கான ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப, கேப் டவுன்ல ஓப்பன் ஆகிற மார்க்கெட் 24,950ல பிரேக் அவுட் ஆகுதுன்னா பிரேக் அவுட் அண்ட் ரீட்ரெஸ்ட் என்ட்ரி எடுத்து 24,120 வரைக்கும் நம்ம அப் ட்ரெண்ட் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். இங்க மார்க்கெட் அடுத்து பிரேக் அவுட் ஆகி ரீட்ரெஸ்ட் எடுத்தாலும் தாராளமா நம்ம 24,284 அடுத்த லெவல் டார்கெட் ஆகும். 24,480 வரைக்கும் அப் ட்ரெண்ட் சைட் இருக்கும். ஓகேவா, இந்த லெவலுக்கு மேல பிரேக் அவுட் ஆனாதான் கண்டினியூவேஷன். இது வரைக்கும் கூட வந்துட்டு மார்க்கெட் மறுபடியும் நம்மளுக்கு செல் சைட் டவுன் ஆகலாம். எங்கன்னா 23,600 வரைக்கும். எப்போதுமே எக்ஸ்பைரி டே நல்லா வால்டாலிட்டியா இருக்கும். பட் இதுல நம்ம சிம்பிளா என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா, கேப் டவுன்ல ஓப்பன் ஆகாம கேப் அப்ல ஓப்பன் ஆச்சுன்னா இதுல பிரேக் அவுட். ஓகே, ஏன்னா க்ரூஷியல் சப்போர்ட் பிளேஸ்ல இருக்கு. இதுல பிரேக் அவுட், இதுல பிரேக் அவுட் ஆயிட்டு ரீட்ரெஸ்ட் கூட தேவையில்ல, பிரேக் அவுட் ஆனாலே போதும். பிரேக் அவுட் ஆயிடுச்சுனாலே நாம 23,793, ஸோ 23,800 வச்சுக்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட் ஆகும். அதுக்கு பிலோ இருக்கக்கூடிய 23,600 நெக்ஸ்ட் லெவல் டார்கெட் ஆகும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் நாளைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய என்னோட மெயின் லெவல். இதுல கேப் அப்ல ஓப்பன் ஆகி இந்த சப்போர்ட் லெவலை மட்டும் நம்மளுக்கு பிரேக் பண்ணாம மார்க்கெட் இதே ரேஞ்சுக்குள்ள நம்மளுக்கு சஸ்டெயின் ஆகுது அப்படின்றப்ப கண்டிப்பா இங்க இருந்து இது அப் ட்ரெண்ட் சைடு தான் இருக்கும். ஓகேங்களா, அப்ப நான் கேப் டவுன்ல ஓப்பன் ஆனாலும் அப் ட்ரெண்ட் ஃபோக்கஸ் பண்றேன், கேப் அப்ல ஓப்பன் ஆனாலும் அப் ட்ரெண்ட் ஃபோக்கஸ் பண்றேன். எங்கன்னா 950க்குள்ள இருக்கிறப்ப, 950க்கு பிலோ வந்து நம்மளுக்கு பிரேக் அவுட்டோ ரீட்ரெஸ்டோ கிடைக்குது அப்படின்றப்ப அப்ப டைரக்டா நம்ம என்ன செல் என்ட்ரி தான் ஃபோக்கஸ் பண்ணணும். 950க்குள்ள இருக்கிற வரைக்கும் நம்ம 950ல இருந்து அப் ட்ரெண்ட் தான் ஸ்ட்ராங்கா நம்மளோட ப்ரெடிக்ஷன்ஸா இருக்கு. இது ஜஸ்ட் இன்னைக்கு நம்ம பண்ணிருக்க அனாலிசிஸ் 60% மட்டும் தான். நம்ம லைவும் டே பை டே வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம்.
லைவ்ல தான் மீதி 40% ஆஃப் ட்ரேடிங் பிளானை பேஸ் பண்ணி நாம என்ட்ரி எக்ஸிக்யூட் பண்ண போறோம். ஃபண்டமெண்டல்ஸை பேஸ் பண்ணி இந்த லெவல்ஸ்ல கண்டிப்பா சேஞ்சஸ் இருக்கும். ஹியூஜ் கேப் டவுன்ல ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஸோ அந்த டேவுக்கு ஏற்ற அப்படி நம்ம 100% ஆஃப் பிளானிங்கும் அந்த டேவுக்கு ஏற்ற அப்படி நம்ம அன்னைக்கு தான் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ எவ்ரிடே நம்ம அனாலிசிஸ் வீடியோவும் போஸ்ட் பண்றோம், லைவும் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க இல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடரா ரொம்ப லாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்றப்ப அனாலிசிஸ் வீடியோ அந்த லைவ் ரெண்டையுமே ஃபோக்கஸ் பண்ணி வாட்ச் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரேடிங்ல நல்ல ஒரு பேஷன்ஸ் உங்களுக்கு ஈஸியா வந்து பில்ட் பண்ணிட முடியும். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு நல்ல ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி நீங்க ஓனாவே பில்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ட்ரேடிங்கிறது ரொம்ப ஹார்ட். ஸோ ரொம்ப ரிஸ்க் உள்ள ஒரு பிளாட்ஃபார்ம். இங்க நம்ம மணி மேக் பண்ணோம் அப்படின்னா நமக்குன்னு ஒரு ஓன் ஸ்ட்ராட்டஜி இருந்தால் மட்டும் தான் மணி மேக் பண்ண முடியும். ஸோ அதனால உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி நீங்க பில்ட் பண்ணுங்க. ஸோ பேசிக் கான்செப்ட்ஸ்ல வச்சு. ஸோ அதனால தான் எப்போது நான் சொல்றது ட்ரேட் யுவர் பிளான், பிளான் யுவர் ட்ரேட். உங்களுக்கான ட்ரேடிங் பிளான் இருந்தால் அந்த பிளானை நீங்க 100% எக்ஸிக்யூட் பண்ணா ஸோ ஓவரால் மந்த்லி அண்ட் குவார்டர்லி பேஸ்டு நீங்க சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி டெய்லி ஸ்டாக் மார்க்கெட் அப்டேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது ஸ்டாக் மார்க்கெட் பத்தி லேர்ன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. I am not a SEBI registered investment advisor. This video full and fully education purpose only. Okay, thanks for watching. Thank you.